ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி. ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது, எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. அங்கங்கே இருந்து தான் இது பண்ணிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு. ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சின்னு நம்ம கொண்டு வரோம். இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார். இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் 13/2/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் கும்ப ராசியில், அதுவும் சனீஸ்வர பகவானோட வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று, அதாவது 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 13/2/2026 முதல் 18/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 19/2/2026 முதல் 3/3/2026 வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 4/3/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைகிறார், குருவின் பார்வையும் பெறார். அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள். எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் இணைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே. சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த குருவோட 9ஆம் பார்வை அங்கே விழுது. எப்போவுமே குருவுக்கு பார்த்திங்கன்னா 5, 7, 9, இதில் 7ங்கிறது ஸ்ட்ரைட்டு, 5, 9 ரொம்ப விசேஷம், ஏன்னா சைடு. அப்போ இந்த 9ஆம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு. சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளி முக்கியமாக உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா, இந்த பதிவு சூரிய பகவானோட நகர்வு. இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் பொறுப்புகளை அள்ளி கொடுத்த ஏகப்பட்ட டென்ஷன், சவாலே சமாளின்னு சமாளிச்சிருந்தீங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு நிறைய நல்லது வரலை. கரெக்டாக அதான் உண்மை. மேஷராசி அன்பர்கள் அபாடான்னு நிம்மதி பெருமூச்சு விட முடியல. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. குடும்பத்தில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டென்ஷன் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட மன குடைச்சல்கள்னு கூட சொல்லலாம். தாராளமாக ஒரு மாதிரி இருந்தீங்க. உங்களோட முகமே ஒரு பொலிவிழந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வேலை செஞ்சீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேஷராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா
கொஞ்சம் கடுமையான உழைப்பாளிகள், நேரங்காலம் தெரியாது, அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுங்க. ஆனால் உங்களுக்கே ஏகப்பட்ட குழப்பங்கள். அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிய இந்த சூரிய பகவான் அதி அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வரார், 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். ஆனால் அங்கே ஆல்ரெடி யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களை நிறைய விஷயத்தில் காப்பாற்றி விடுறது இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அது நன்மை செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனால் இந்த ராகு பகவான் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை எடுத்துக்கிறார். அதனால் கொஞ்சம் லேசியும் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு இடத்துல போய் செக் வாங்கணும், வாங்கினா டக்குன்னு போட்டு நம்ம வேலை இது பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? பார்க்கலாம், நாளைக்கு போய் வாங்கிக்கலாம், என்ன பண்ண வாங்கி போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படி. அந்த லேசினஸை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும், அப்படியே தூக்கி வச்சுட்டு வேலையை செய்யணும். ஆனாலும் இந்த ராகுவோட சூரிய பகவான் சேர்றது மத்தியமமான பலன்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த குரு 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். இந்த குரு உங்களுக்கு பாக்யாதிபதி, விரையாதிபதி. அருமையான அந்த 9ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை தான் பண்ணுவார். ஏன்னா ராகுவோட சூரியன் சேரும்போது, ராகு பலமான கிரகம். அந்த கிரகம் என்ன பண்ணும்? அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றலே வாங்கின்றோம் அந்த அளவுக்கு. என்ன கிரகணம் பிடிக்கிறது பாருங்க, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அந்த வகையில் இந்த சூரியனோட ஆற்றல் எல்லாத்தையும் இந்த ராகு வாங்கிட்டு உங்களுக்கு ராகு பிரதிபலிக்க போறார். மிக பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை கொடுக்க போறார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். சில பேருக்கு உத்தியோகமே அமையல, நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல இந்த சம்பளத்தோட. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்குலாம் அந்த டென்ஷன் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முதல்ல டென்ஷன் குறையும். அடுத்து தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப பாவம், ஒரு அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. அதாவது பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் மிடிலாக பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டீங்க. இறக்கமாக பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப இறங்கிட்டீங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அதே சமயம் உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். யோசிப்பீங்க, காலையில் எழுந்தோடனே யோசிப்பீங்க, இந்த வேலையை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு வேர்டு இருக்கும், என்னென்னா டு டூ லிஸ்ட்டு. எப்போவுமே மேனேஜர்லாம் அதான் பண்ணுவாங்க. போனோடனே டு டூ லிஸ்ட்டு போட்டுருவாங்க, இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யணும், நாளைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு. அந்த மாதிரி போட்டு அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் எதிர்பாராத ஒரு நன்மை ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க, டெஃபினட்டாக கிடைக்கும். எதிர்பாராமல் நீங்கள் அவங்கள ஏன் ஒதுக்கியே வச்சுருப்பீங்க, இந்த ஆள் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு. அந்த யூஸ்லெஸ்ங்கிற ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக ஒரு நேரத்தில் உங்களுக்கு வருவார். அற்புதமாக திடீர்னு ஒரு வேலையை கொடுப்பார். அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த சில நாட்கள் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு எப்போவோ யாருக்கோ பணம் கொடுத்தது கூட உங்களுக்கு திரும்பி வரலாம். அதேமாதிரி எப்போவோ ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, அதற்குண்டான ஒரு தொகையோ இல்லை அதுக்குண்டான சன்மானமோ இல்லை அதற்குண்டான ஒரு அங்கீகாரமோ கிடைக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையார் சாதாரணமாகவே நீங்கள் தன் குடும்பத்தில் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் உண்டு ரொம்ப. அதே சமயம் எப்போவுமே இந்த மேஷராசி அன்பர்கள் எப்படின்னா, பற்றோடு பற்றற்று இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். குடும்பத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கும், ஆனால் அப்படியே இந்த துறவரம் மாதிரி இருப்பீங்க, இல்லறத்தில் துறவரம் அந்த மாதிரி. அந்த வகையில் உங்களுக்கு தந்தையாரோட முழு சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதேமாரி இந்த பூர்வீக சொத்துக்களில் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது, ஏகப்பட்ட வம்பு வழக்கு, அது மாட்டுக்கு வாய்தான்னு போயிட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பயணம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது உத்தியோகம், அதாவது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாளாலும் சரி, ஏதாவது ஒரு உத்தியோகம் நிமித்தமாக ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அதேமாரி தொழில் வியாபாரம் அதை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களே ஒரு சில பயணங்களை மேற்கொள்வீர்கள்.
அதுமாதிரி இந்த மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் புதிய பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, மக்களோட செல்வாக்கு என்னங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்சியிலேயும் ஒரு பதவி கிடைக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் அற்புதமாக கிடைக்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, வாகனம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா திடீர்னுலாம் வாங்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட யோசனை பண்ணி வாங்க வேண்டியிருக்கு. திடீர்னு வாங்குற மாதிரிலாம் இருக்காது. திட்டம் போட்டிருந்தீங்க, எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு இந்த சாதகமான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையிறது. இந்த சூரிய பகவானோட பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தில் அமையிறது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே இந்த சூரிய பகவான் தான். உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து குருவோட பார்வையை பெறுறது ரொம்ப விசேஷம். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தினம்தோறும் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள். சூரிய பகவான் காயத்ரி சொல்லுங்கள். காலையில் எழுந்தோடனே குளித்து முடித்து சூரிய பகவானுக்கு காயத்ரி சொல்லிவிட்டு ஒரு 2 ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்க போகிறோம். அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே போகிறோம், ரொம்ப சின்ன பரிகாரம். அதை நீங்கள் பண்ணாலே உங்களோட பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான பார்வையை பெற்று உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றிக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.